தம்பிக்கு தடுப்பூசி போட்டு ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் தாங்க நார்மலாவே ஆனான். இது வந்து Thursday ஈவினிங் வந்து சரி கொஞ்ச நேரம் தம்பிய வந்து வெளிய வச்சு விளையாட்டு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வெளிய கட்டில் மேல வந்து போட்டுருந்தோம் தம்பிய. ஸோ பாருங்க நல்லாவே ஆக்டிவா தான் இருந்தான் தம்பி வந்துட்டு. அன்னைக்கு ஃபுல்லா செம்ம ஆக்டிவா தான் இருந்தாரு. ஈவினிங்குமே கொஞ்சம் உடம்பு வந்து லைட்டா சுடுற மாரி கொஞ்சம் கத கதன்னு தான் இருந்துட்டு இருந்துச்சு. நான் என்ன நெனச்சுக்கிட்டேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா குழந்தைக்கு உடம்பு சூடா இருக்கு போல அப்படின்னு நெனச்சுக்கிட்டேன். என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு திண்டுக்கல் வரைக்கும் ஒரு மேரேஜ் ஃபங்ஷனுக்காக போயிருந்தாரு. அவர் இங்கேருந்து கிளம்பும்போதே அவருக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஹை ஃபீவரா இருந்தது. ஸோ கிளம்ப வேணாம் அப்படின்ற மாரி நான் சொல்லியிருந்தேன். பட் என் பேச்சையும் மீறி ஃப்ரெண்டோட மேரேஜ்ன்னு சொல்லிட்டு அவரு கிளம்பி போயிருந்தாரு. ஸோ 2 நாள் அப்புறம் வந்துட்டு தம்பிய பார்த்ததால கொஞ்சம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தாங்க. தம்பியும் வந்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். அவர் என் கூட இருக்கிறத விட அவங்க அப்பா கூட இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியா சிரிச்சுட்டே இருப்பாரு. என் கூட இருக்கும்போது அழுதுட்டே இருப்பாரு. அவருக்கு இருந்த ஃபீவர் அப்படியே வந்து தம்பிக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸோ அன்னைக்கு நைட் ஃபுல்லாவே தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 103 வரைக்கும் டெம்பரேச்சர் காமிச்சுச்சு. ஸோ நான் பயந்துட்டே இருந்தேன் எப்படா விடியும் தம்பிய ஹாஸ்பிட்டல் கூட்டு போலான்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். குழந்தைங்களுக்கு வந்து டிஸ்டி வந்து போடுறது வந்துட்டு, நம்ம இந்த மாரி சோசியல் மீடியால போடுறதெல்லாம் கிடையாது. பக்கத்துல இருக்கவங்களலாம் நெறைய வாட்டி சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன். ஸோ அன்னைக்குமே தம்பி விளையாடிட்டு இருந்தான். ரொம்பவே ஜாலியா தான் இருந்துட்டு இருந்தாரு. திடீர்னு அந்த டைம் வந்து ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டு போனாங்க. ஸோ பார்த்துட்டு போனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இருமல் ஆரம்பிச்சுட்டு இருந்துச்சு குழந்தைக்கு. ஸோ அத பார்த்தீங்கன்னா, அப்புறம் அவரு கவுந்து கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாரு. ஸோ நான் குழந்தை நல்லா இருக்குன்னு நெனச்சு நான் விட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா, வந்து டிஸ்டி எடுக்கவும் மறந்துட்டேன். ஸோ டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு குழந்தைய இழுத்துட்டு போயிடலான்னு பார்க்கும்போது, தம்பி வந்து ரொம்ப நேரமா யாரையோ பார்த்து விளையாடிட்டே இருந்தாரு, சிரிச்சுட்டே இருந்தாரு. சரி பார்ப்போம் யாருன்னு பார்ப்போம்ன்னு சொல்லி திரும்பி பார்த்தா, எங்க ஊர்ல இருக்கிற டாக்ஸ். எங்க சைட்ல பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல பக்கத்துல இருக்கிறவங்க, எங்க ரிலேட்டிவ், எங்க மாமியார், சின்ன மாமியார், ஸோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நாய்க்கெல்லாம் சாப்பாடு போடுவாங்க. அதுக்கப்புறம் 6:00 ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தம்பிய வந்துட்டு வீட்டுக்கு கூட்டு போயிட்டோம். ஸோ உள்ள போனோனே பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு வந்து ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் வந்துட்டு 100.7 காட்டுச்சு டெம்பரேச்சரு. ஸோ உடனே பேராசிட்டமால் போட்டுட்டு படுக்க வச்சுட்டோம். அப்புறம் வந்து மிட் நைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 11:30க்கு எந்திரிச்சு அதுக்கப்புறம் தூங்கவே இல்ல தம்பி அழுதுட்டே இருந்தான். அப்பப்போ டெம்பரேச்சர் மட்டும் தான் செக் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ 1:30 போல பார்த்தீங்கன்னா வந்துட்டு 102 காட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 103 காட்டுச்சு. தம்பியோட ஃபேஸ் வந்து ரொம்பவே டல் ஆயிடுச்சு. கண்லாம் ரொம்ப கலங்க ஆரம்பிச்சுருச்சு. அழுக ஆரம்பிச்சுட்டான் புள்ள. கேஷுவலாவே இல்ல தம்பி வந்துட்டு. அதுக்கப்புறம் அவன் அழுத வீடியோலாம் நான் எடுக்கவே இல்ல பார்த்துக்கோங்களேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த வீடியோலாம் எடுக்கல. அன்னைக்கு ஃபுல்லாவே நாங்க யாருமே வீட்ல தூங்கவே இல்ல. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, கண்டிஸ்டின்றது கண்டிப்பா இருக்குங்க. ஸோ ஈவினிங்ல புள்ள எப்டி இருந்தான் பாருங்க. ஸோ நைட்லயே என்ன ஆயிட்டான்னு பாருங்க. ஸோ விடியற வரைக்குமே தம்பியும் தூங்கல, நாங்களும் தூங்கல. எங்க மாமியார், சின்ன மாமியார் எல்லாருமே பக்கத்துல தான் இருந்தாங்க. தம்பி தூங்க வைக்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ உடம்பு முடியலன்னா நம்ம சத்தம் போடுவோம் இல்லையா? அந்த மாரி வந்துட்டு தம்பி வந்துட்டு முனகல் சத்தம் குடுத்துட்டே இருந்தான். ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஸோ விடிஞ்சதுமே வேலையா வந்துட்டு நாங்க டாக்டர் தான் பார்க்க போயிருந்தோம். ஸோ அங்க வந்துட்டு டேப்லெட் வச்சாங்க சூடு வந்து குறைக்கிறதுக்காக. ஸோ அன்னைக்கு ஒன் டே ஃபுல்லா கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அடுத்த நாள் வந்து நார்மல் ஆயிட்டான். தம்பி அடுத்த நாள் நார்மல் ஆயிட்டான். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபீவர் விடாம அடிச்சது. எனக்கு வந்து கோல்ட் ஆயிடுச்சு.